4 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. Slate today, slate tomorrow. Next phase. Next is now. கன்னி ராசி நேரு மூளையை வச்சு அடுத்தவர்களை மயக்கி விடுவார்கள். ஏன்னா எடுத்த வீடே வந்து குருவோட வீடு. அந்த குருவே மூளை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பிளானட் தான். எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கு தொழில் முனைவோராய் ஆகியே தீர்வீர்கள். ஒரு வருஷம் வேலையை வாங்கிட்டு ஒரு நாள் கூட போயிருக்க மாட்டேங்க, விட்டுருப்பீங்க. வேலை கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்து கிடைச்ச வேலையை விட்டுருப்பீங்க. நிறைய பேர் உங்க முதுகுல குத்திருப்பாங்க. நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும். எப்பயுமே கண்ணிக்கிட்ட இருக்க ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி என்னன்னா, என்னால் முடியாட்டி என்கிட்ட இருக்கிறத வச்சு அதை முடிச்சு காட்டும். நான் முடிக்கலையா என் பிள்ளையை நான் ஜெயிக்க வைப்பேன். நான் முடிக்கலையா என் புருஷனை நான் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவேன். நான் முடிக்கலையா என்னுடைய வியாபாரத்தை நான் வந்து காட்டுவேன். வாட் எவர் இட் இஸ், சமுதாயத்தில் எனக்கு நான் ஒரு காம்படிஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ கன்னிராசிக்கார குழந்தைகளுக்கு இந்த தடவை ரொம்ப நல்ல ராஜயோகமாக இருக்குது. அது ஜூன் மாதத்துக்கு அப்போல்லாம் கையில் பிடிக்க முடியாது, அப்படி இருக்கும். 11ஆம் இடத்துல வந்து குரு அமர போகிறார். நான் சொல்லுவேன், 11ஆம் இடத்துல ஒரு பிளானட் இருந்தாலே சூப்பர். அது உச்ச குருவாக வந்து அமரும் போது வேற என்ன வேணும் சொல்லுங்க. நல்லா இருக்கு. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த டைம் நீங்கள் விட்டீங்கன்னா அடுத்து ஜெயிக்கிறதுக்கு 28 வருஷம் ஆகும். அதனால அடிச்சு தூள் கலப்போங்க. அதே மாதிரி நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை எப்பயுமே கையில் எழுதி வச்சுக்கோங்க. உலகெங்கும் உள்ள ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ரொம்ப ஸ்பெஷலாக, யூனிக்காக, ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்குன்னு இந்த 2026 வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்றத கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, என்னோட விஷயஸ்லாம் நடக்குமா, கனவுகள்லாம் கைமீறி போயிட்டே இருக்கே சரியாயிடுமா, இந்த வருஷமாவது நான் நினச்சபடி நடக்குமா, எனக்கு கல்யாணம் நடக்குமா, எனக்கு குழந்தை பிறக்குமா, நிறைய உங்களுக்காக நிறைய விஷயஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைவேறுமா, அதுக்கு கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் வழிவகை செய்து கொண்டிருக்கிறதான்ற அமைப்பில் நம்ம தொடர்ந்து புத்தாண்டு ராசி பலன்கள் பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னி ராசி நேயர்கள். கன்னி ராசிக்காரங்க ஒருத்தவங்க உங்கள் வீட்டில் இருந்தால் போதுங்க, கால்குலேட்டரே தேவையில்லை. கன்னிராசி பெண்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரியான ஒரு பயங்கரமான, அது மிதுனம் ஒரு மாதிரினா அதோட டைரக்ட் வெர்ஷன் ஆஃப் கன்னி வேற லெவல். 2040 என்ன நடக்கும்னு அவங்க இப்போ உட்காந்து யூகிப்பாங்க. இந்த தொலைநோக்கு பார்வை அப்படின்றது யாருக்கு இருக்கோ இல்லை, கன்னிராசிக்காரர்களுக்கு தான் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி கிவ் அண்ட் டெக் பாலிசியில் எப்பயுமே இருப்பாங்க. நீ என்ன கொடுப்பேன், நான் என்ன கொடுப்பேன், இது ரைட்டாக தப்பான, இப்போ இருக்கிற உலகுக்கு இதுதாங்க ரைட்டு. பயங்கரமான ஒரு கிளாரிட்டி இருக்கும். சின்ன வயசில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார பிள்ளைங்களாம் ரொம்ப மெச்சூர்டாக நடந்துப்பாங்க. இந்த மெச்சூரிட்டி ஆஃப் ஹேண்டிலிங் பீப்புள் அது ரொம்ப அழகாக கன்னிராசிக்காரங்கள்ட்ட இருக்கும். அதே சமயம் கம்யூனிகேஷனில் அவங்க தான் வீக்காகவும் இருப்பாங்க. கன்னிராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியான ஒரு ஆளுமை வேற மாதிரி இருக்கும். சிம்மத்துக்கான ஆளுமை வேற அப்படின்னா, கன்னிக்கான ஆளுமைன்றது மூளையை வச்சு அடுத்தவர்களை மயக்கி விடுவார்கள். ஏன்னா எடுத்த வீடே வந்து குருவோட வீடு. அந்த குருவே மூளை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பிளானட் தான். பயங்கர மூலக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாருன்னா கன்னிராசிக்காரங்க தான். எங்கே யாரை எந்த இடத்துல எப்படி வைக்கணுன்ற கிளாரிட்டி யாருக்கு தெரியுமோ இல்லையோ, இந்த 12 ராசிகளில் கன்னிராசிக்காரர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட கன்னிராசிக்கார பெண்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோமே ஆனால், முதல் ஒரு 5 மாதங்கள் ஒரு மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன், அடுத்த ஒரு 7 மாதம் ஃபேண்டாஸ்டிக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன். கிளியர், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. கன்னிராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய பேருக்கு யார் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் வேலைக்கே போகிற பெண்களாக இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கு தொழில் முனைவோராய் ஆகியே தீர்வீர்கள். ஏற்கனவே ஒரு 4 மாதமாக குரு போகிறாரு, வக்கர நிவர்த்தி திரும்ப போகிறாருன்ற மாதிரி கொஞ்சம் வேலையில் இங்கே அங்கேன்னு அலக்கழிச்சு வந்த வேலையை போன வருஷம் வாங்கிட்டு விட்டுருப்பீங்க. நிறைய கன்னிராசிக்கார பெண்களுக்கு நடந்திருக்கும். போன வருஷம் வேலையை வாங்கிட்டு ஒரு நாள் கூட போயிருக்க மாட்டேங்க, விட்டுருப்பீங்க. வேலை கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்து கிடைச்ச வேலையை விட்டுருப்பீங்க. நிறையா பேர் உங்கள் முதுகில் குத்திருப்பாங்க. நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும். இதெல்லாம் கன்னிராசிக்கார பெண்களுக்கு நடந்திருக்கும். ஆண்களுக்கு நடக்கிறது கூட 2வது விஷயம். கன்னிராசிக்கார பெண்களுக்கு பெண்களே ஆப்பு வச்சிரும். இதெல்லாம் வந்து இருக்கும். யாரை நம்புறதுன்னு தெரியாது. நிறைய இயக்கங்கள் வந்திருக்கும். நான் பொறாமலாம் சொல்லவே மாட்டேங்க. அந்த போட்டி பொறாமலாம் தாண்டி அது ஒரு இயக்கம், அவ்வளோதான். பொறாமப்படுற அளவுக்கு ஏன்னா அவ்வளோ மோசமான ஆட்களாக இருக்க போகிறோம். உனக்கு ஒன்று இருக்குது, எனக்கு இருக்குது. ஏன்னா 24 மணி நேரம் அடுத்தவங்களை பற்றி நினச்சிட்டு இருக்கிறதுக்கா இந்த காலத்துலாம் நேரம் இருக்குது. நம்மளுக்கு நேரம் நிறையா இருக்குல்ல. நிறைய இயக்கங்கள் வந்து சேரும் இந்த தடவை. அப்போது அதுக்கான ஒரு நிவர்த்தியக்கான வருடமாக இந்த வருடம் அமையும். எப்பயுமே கண்ணிக்கிட்ட இருக்க ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி என்னென்னா, என்னால் முடியாட்டி என்கிட்ட இருக்கிறத வச்சு அதை முடிச்சு காட்டும்.
நான் முடிக்கலையா என் புள்ளைய நான் ஜெயிக்க வைப்பேன். நான் முடிக்கலையா என் புருஷனை நான் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவேன். நான் முடிக்கலையா என்னுடைய வியாபாரத்தை நான் வந்து காட்டுவேன். வாட் எவர் இட் இஸ் சமுதாயத்தில எனக்கு நான் ஒரு ஒரு காம்படிஷன் குடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் யாருன்றத ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாருன்னா கன்னிராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் அல்டிமேட்டா கிடைக்கும். ஸோ ஆரம்பிக்கும்போதே 10ஆம் இடத்துல குரு வக்ரம். எஸ் ஆர் நோ? எஸ் சூப்பர். ஏன்னா குரு வக்ரம்னால நான் 9ஆம் இடத்துல தான் வச்சு பார்ப்பேன். அப்போ ஓடிப்போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தப்பித்தவறி எதுவுமே வழி தெரியாம போனவனுக்கே குரு அவ்வளோ அள்ளி குடுப்பானா, உங்களுக்கு குடுக்க மாட்டானா? நெறையா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல் டூ 2 மாசம் குருவோட பொசிஷன் நல்லா இல்ல. அது வக்ரமா இருக்கும்போது ரொம்ப ஒரு மாரி டைலமா வந்துட்டே இருக்கும். ஏன் ஒரு மாரி அலைச்சலா இருக்கும். அசௌகரியமா இருக்கும். எல்லாரும் எந்திரிக்கிற மாரி தான் காலைல எந்திரிப்போம். ஆனா எந்திரிக்கும்போது ஏன்டா எந்திரிக்கிறோன்ற மாரியான சில சினாரியோ உருவாகும். ஒரு மாரி டயர்ட்னஸ் கிரியேட் ஆகும். இது சில பெண்களுக்கு. மேபி அந்த இடத்துல செவ்வாயுடைய பலத்தை பொறுத்து அவர்களுடைய அமைப்பு என்பது மாறுபடும். இருந்தாலும் சில பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆளுமை கிடைக்கும். கொஞ்சம் சோம்பல் அதிகரிக்கும். அதே மாரி எங்க ஆஃபர் கிடைக்கும்னு பார்த்து, பார்த்து, பார்த்து போடுறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க. இந்த தடவ ரொம்ப செலவுகள் வரும். ஆனா ஒண்ணு, இந்த தடவ கிளியரன்ஸ் சேல் நடக்கும். வீடா இருந்தாலும் நடக்கும், வேலையா இருந்தாலும் நடக்கும். ஆல்மோஸ்ட் கன்னிராசிக்கார பெண்களுக்கு ஆரம்பிக்கும்போதே ராசிநாதன் போய் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரா? ஸோ வீட்டை க்ளீன் பண்ணுறது, வீட்டை பெருக்கிறது, வீட்டை எடுத்து வைக்கிறது, ஏற்கனவே இருந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போடுறதுன்ற மாதிரி இப்போ ஆரம்பிக்கும்போதே ஒரு செக்லிஸ்ட் போட்டு வச்சிருப்பீங்க. இந்த நியூ இயருக்குள்ள இதெல்லாம் பண்ணிடணும், இதெல்லாம் பண்ணிடணும், இதெல்லாம் பண்ணிடணும். முதல்ல க்ளீன் பண்ணிடணும், கபோர்டை க்ளீன் பண்ணணும், முதல்ல இருக்கிறதெல்லாம் தூக்கி போடணும், அதுக்கப்புறம் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா ஒரு க்ளீனிங் கிளென்சிங்லாம் நடக்க போகுது இந்த தடவை. நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா பழையன கெழுதலும் புதியன புகுதலும் தான் வாழ்வியலை அழகாக்கும் இல்லையா? அந்த மாதிரி வாழ்வியலை அழகாக்கக்கூடிய தருணங்கள் எல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற கன்னிராசி குழந்தைங்க சூப்பரா படிப்பீங்க. வித்யாஸ்தானம் மேலோங்குகிறது. கன்னிராசிக்கார குழந்தைங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டில் பின்னி படம் எடுக்க போறாங்க இந்த தடவை. கன்னிராசிக்கார குழந்தைகள் மூலமாக கன்னிராசிக்காரங்கள் மனமகிழ்வு அடைவார்கள். என் புள்ள பத்தியா, என் புள்ள பத்தியா அப்படின்னு உங்க பிள்ளைங்களை வச்சு சில பெருமைகள் உங்களுக்கு வரும். ஒருவேளை நீங்க கன்னிராசிக்காரர் தான் குழந்தைங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களை பத்தி உங்க பெருமை வரும். ஒரு கொஞ்சம் அப்படியே கெத்தா இருப்பீங்க. நான் பத்தியா சூப்பரா மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ கன்னிராசிக்கார குழந்தைகளுக்கு இந்த தடவை ரொம்ப நல்ல ராஜயோகமா இருக்கு. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ஆஹ், கவனச்சிதறவு ஏற்படலாம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி ஏக்கங்கள் அதிகரிக்கும். எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன்? இந்த கொஷனுக்கான ஆன்சர்லாம் உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் கிடச்சிடும். அது வரைக்கும் எனக்கு மட்டும் ஏன் தான் ஓடும். அதனால் கொஞ்சம் வந்து அதெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கை போகிறது போகிறபடியே போயிட்டீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக இருக்காது. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் அடுத்தவர்களை பார்த்து நம்ம ஐயோ நானும் அதே மாதிரி தானே, நானும் அதே 10 மாதம் தானே பிறந்தேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி, அவன் மட்டும் இப்படி இருக்காளே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கம்பாரிசன் வந்து அந்த இடத்துல எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். அது தேவையில்லாத நம்மளுடைய வாழ்நாளை கம்மியாக்கிடும் இல்லையா? அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி கன்னிராசிக்கார பெண்களுக்கு தாறுமாறாக இருக்குது. அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்போல்லாம் கையில் பிடிக்க முடியாது அப்படி இருக்கும். 11ஆம் இடத்துல வந்து குரு அமரப் போகிறார். நான் சொல்லுவேன் 11ஆம் இடத்துல ஒரு பிளானட் இருந்தாலே சூப்பர். அது உச்ச குருவாக வந்து அமரும்போது வேற என்ன வேணும் சொல்லுங்க. ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் நிறைய கன்னிராசிக்காரருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, டிரான்சிட் இருக்குது, இடம் மாற்றம், மனை மாற்றம், வாகன மாற்றம், வண்டி மாற்றம், வீடு மாற்றம். சொந்தமாக வீடே வாங்க முடியலன்னு நினைக்கிற கன்னிராசிக்காரங்க ஜூனுக்கு அப்புறம் அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேர் ஆரம்பிச்சுட்டு கட்டாமல் இருக்கிற வீட்டெல்லாமே ஆல்மோஸ்ட் நவம்பர் மாதத்துக்குள்ளே கிரகப்பிரவேசம் பண்ணுற அளவுக்கு அது நடந்துடும். ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன் மேடம், அவன் இழுத்துக்கிட்டே இருக்கான், எப்போ கொடுப்பான்னு தெரியல அப்படின்னா இந்த நவம்பருக்குள்ளே அதற்கான அமைப்பெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு உங்கள் கையில் வந்து சேரும். நிறையா பேருக்கு இந்த தடவை பூஜை வழிபாடு, நிறைய பேர் யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய தன்மை, நிறைய மயில் பார்க்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கிடைக்கும் போது கடவுளோட பிளெஸ்ஸிங் இருப்பதை நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த டைம் நீங்கள் விட்டீங்கன்னா அடுத்து ஜெயிக்கிறதுக்கு 28 வருஷம் ஆகும். அதனால் அடித்து தூள் கலப்புங்க. சூப்பராக இருக்க போகிறீங்க. புதுசாக தொழில் முனைவோராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. துணிஞ்சு இறங்கி பண்ணலாம், ஜெயிச்சிடுவீங்க. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஷோல்டர் பெயின் வர்றது, இடுப்பு பெயின் வர்றது, கால் பெயின்றது 3 இடத்துலையும் படாத பாடுபடும். சில பேருக்கு பல்லுக்கு டென்டல்கிட்ட போயிட்டு வரணுன்ற மாதிரி இருக்கும். 35 வயசு தானாலே இந்த இது வந்துட ஆரம்பிச்சிடும். 40 கிட்ட தொடக்கூடிய கன்னிராசிக்கார பெண்களுக்கு பல்லு கண்ணு ரெண்டுமே பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அதுக்கான டாக்டர்கிட்ட போயிட்டு வருவீங்க. போய் மறக்காமல் போய் பார்த்துருவாங்க. ஏன்னா இந்த எலும்பு, இந்த கால்சியம் குறைபாடெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடியது மிஸ்டர் சூரியன். அது கரெக்டாக பண்ணுவார் அவர். அதனால் அந்த அமைப்பை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். சனி வேற பார்க்குறாரு, கொஞ்சம் மறதி அதிகரிக்கும். வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல். வீடே வந்து லைப்ரரி மாதிரி அமைதியாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது பேசினாலே வாயை திறந்தாலே வில்லங்க வருது, வாயே தரக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே கன்னிராசி வாயை திறக்க மாட்டாங்க. அமைதியாக இருந்து அடுத்தவர்களை எடை போடக்கூடிய ஆட்கள் யாருன்னா கன்னிராசிக்காரங்க தான். இந்த இன்னும் கொஞ்சம் அப்படியே அமைதியின் சொரூபமாக மாறி விடுவீங்க. அப்படிலாம் இருக்காதீங்க, வாங்க. எத்தனை நாளைக்கு தான் பின்னாடி இளையராஜா பாட்டு சோகிதம் வாசிக்கிறது? நம்ம யுவன் சங்கர் ராஜாக்கு மாறுவோம். கமான்,
வேற லெவலில் இருக்க போது கன்னிராசிக்காரங்களுக்கு. அதனால ஸ்டார்ட் மியூசிக்ன்ற மாதிரி இந்த 1ஆம் தேதியை வரவேற்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு பயங்கரமான விபரீத ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதும். அடிவயிறு கழிவுகள் போகிற இடத்துல மட்டும் கவனம் தேவை. மைக்ரேன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒற்றை தலைவலி, ஷோல்டர் பெயின் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கான முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். காலில் சாக்ஸ் போட்டுக்கோங்க. கால் பாதத்தில் மட்டும் பெயின் வரும். ஏன்னா 7ஆம் இடத்த சனி பார்க்கறனால கால் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளை உருவாக்கி கொடுப்பார். போகும்போது நடந்து போகிற பாதையில் கவனம் தேவை. தடுக்கி விழுகிறது, தடுமாறி விழுகிறது அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. 2 வீலர் 4 வீலரில் போகும்போது பார்த்து கவனமாக போக வேண்டிய ராசியாக கன்னிராசிக்கார பெண்கள் இருக்கிறது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது கன்னிராசிக்கார பெண்களுக்கு. ஓகே, கனவுகள் எல்லாம் பலித்தமாக போகுது. நினச்சபடி நடக்க போகிறீங்க. எல்லாமே ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இந்த தடவை நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்றால் நரசிம்மருடைய வழிபாடு மிகப்பெரிய எடுத்துக்கூடாது. லட்சுமி அப்படி மடியில் வச்சுட்டு இருக்கக்கூடிய நரசிம்மர் பார்க்கவே அழகாக இருக்கும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு கன்னிராசிக்காரங்களுடைய கவலைகள் எல்லாம் கடந்து. உங்களை யாரெல்லாம் கேவலமாக படுத்துனாங்களோ, உங்களை யார் எதிரியாக நினச்சாங்களோ, உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே உங்களை வந்து அசிங்கப்படுத்தினாங்களோ அத்தனை பேர் முன்னாடி ஒரு விஸ்வரூப வெற்றி கண்டிப்பாக கன்னிராசி பெண்கள் எடுத்தே தீர்வீர்கள். இந்த வருடம் உங்களை எடுக்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. இந்த தடவை என்ன கலர் பயன்படுத்தலாம்? ஸ்கை ப்ளூ கலர் பயன்படுத்துங்க. ஸ்கை ப்ளூ கலர் பயன்படுத்தக்கூடிய கன்னிராசிக்கார பெண்களுக்கு அதே மாதிரி இந்த க்ரீனும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் ஒரு கலர் இருக்குல்ல, டெக்ஸ்வைஸ் ப்ளூவோ சம்திங் லைக் தட், அந்த கலர் பயன்படுத்துங்க. அது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு. அந்த கலர்லாம் பயன்படுத்த கன்னிராசிக்காரர்களுடைய கவலைகள் எல்லாம் தீரும். லக்கி சைன், நல்ல ஃபார்ச்சூன் கொண்டு வந்து கிடக்கும். அதே மாதிரி நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை எப்பயுமே கையில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த நம்பர் யாருக்குமே இல்லை, உங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். 17051. இந்த நம்பரை வந்து கன்னிராசிக்காரங்க நிறைய பயன்படுத்த லக் கிடைக்கும். கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். உனக்கு தெரிஞ்சு கன்னிராசிக்காரங்களுடைய அக்கா தங்கச்சிகளுக்கு வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் நடக்கும். குலதெய்வ கோயிலுக்கே போக முடியாமல் அப்படி அடப்பட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி இந்த தடவை ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே அதுக்கான வாய்ப்புகள்லாம் திறந்து கிடக்கும். நிறைய எனர்ஜிகள், நிறைய நல்லவையெல்லாம் வருது. எல்லாமே ஏப்ரலுக்கு அப்புறம். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக டக்குன்னு அவசரப்பட்டு பேப்பர்லாம் போடாமல் பார்த்துக்கோங்க. எதாக இருந்தாலும் ஜூனுக்கு மேலே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ கன்னிராசிக்கார பெண்களுக்கு சூப்பராக இருக்குது. திருமணம் நடந்தே தீரும். என்னதான் ஆனாலும் 30 வயசு ஆனால் 90s கிஸ்டாக இருந்தாலும் திருமணம் ஆகலன்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை திருமணத்திற்கான வாய்ப்பு அமோகமாக இருக்குது. ரொம்ப நல்லா ஒரு வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆனோடனே உடனே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு கவலையெல்லாம் மறக்கக்கூடிய காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. 1-2 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. Slate today, slate tomorrow. Next phase. Next is now.